கடைசி வர த்ரில்லா போன இந்த ஒரு போட்டியில் இந்தியா த்ரில்லா இந்த போட்டியை வெற்றி அடைஞ்சிருக்காங்க. கடைசியில் யார் வெற்றி பெற போகிறா, ஒரு கட்டத்தில் ஸ்ரீலங்கா தான் வெற்றி பெற போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்தியா ஒரு தரமான கம்பேக் கொடுத்து ஒரே ஓவரில் ஒரு சம்பவத்தை பண்ணி இப்போது இந்தியா 8 ரன் வித்தியாசத்தில் இந்த ஒரு போட்டியை வெற்றி அடைஞ்சிட்டாங்க. முக்கியமாக இந்த ஒரு போட்டியில் எப்படி இந்தியா கடைசி வரை இந்த ஒரு போட்டியை கொண்டு வந்தாங்க, முக்கியமாக ஈஸியாக வெற்றி பெற வேண்டிய போட்டியை எப்படி ஸ்ரீலங்கா கோட்டை விட்டாங்க அப்படின்னு ஃபுல் ஹைலைட்ஸ் பார்த்துடலாம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசான சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிருந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க வெள்ளையான நோட்டிச்சிடும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் லைக் பண்ணால் பார்த்துட்டீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். லைக் பண்ணிட்டு பாருங்கள். இந்தியா ஸ்ரீலங்கா பைலாட்டர் சீரீஸ் தான் மோதினாங்க. இந்த போட்டியில் தொடக்கத்தில் இந்தியா டாஸை வெற்றி பெற்ற இந்திய டீம் நாங்கள் முதல்ல பேட்டிங்கே பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி திலக் வர்மா தான் வந்து சொல்லியிருந்தார். ஸோ இந்த ஒரு போட்டியில் திலக் வர்மா தான் கேப்டன்சி பண்ணியிருந்தார். அதுக்கேற்ற போல் வாப்பிளிங்கில் வைபவ் சூரியவன்சி மற்றும் பிரப் சிம்ரன் 2 பேரும் கிளம்பியிருந்தாங்க. முக்கியமாக 2 பேரும் நல்ல ஒரு பேட்டிங் வந்து வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தா 2 பேருமே தொடக்கத்தில் பெருசாக ரன்கள் அடிக்க முடியாமல் 2 பேருமே தொடக்கத்தில் பெரிய ஸ்டார்ட் கொடுக்காம அவுட் ஆயிருந்தாங்க. அதன் பிறகு கிளம்பினீங்க ருத்ராஜ் கேக்வான் மற்றும் பிரியான்ஸ் ஆர்யா 2 பேரும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்சை கொண்டு போயிருந்தாங்க. கண்டிப்பாக இவங்க 2 பேரும் இல்லைனா மேட்ச் வந்து இருந்திருக்காதுங்க. ஏன்னா 2 பேரும் விக்கெட் போயிருந்தாலும் டீசெண்டாக மேட்ச் வந்து கொண்டு போயிருந்தாங்க. அதுலேயும் தாண்டி நம்மளோட ருத்ராஜ் கேக்வாட் இன்றைக்கி அவரோட சதம் விளையாட செஞ்சார். முக்கியமாக சதம் மட்டும் அடிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி இந்தியா தோற்றுருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இன்றைக்கி மேட்ச் கடைசி வரையும் போயிருக்கு. ஒரு பக்கம் ருத்ராஜ் கேக்வாடும் அவுட் ஆக, மறுபக்கம் இவரோட பிரியான்ஸ் ஆர்யா மற்றும் திலக் வர்மா 2 பேரும் சேர்ந்து இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட ஆரம்பிச்சாங்க. பிரியான்ஸ் ஆர்யாவும் அவுட் ஆக, நம்மளோட திலக் வர்மா அவரும் 50 வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஒரு சமயத்தில் திலக் வர்மாவும் அவுட் இருந்தார். அதன் பிறகு கிளம்பிறங்கிய ஆயுஷ் பதோனி அவரோட அதிரடியால் இந்தியா பார்த்தீங்கன்னா 50 ஓவர் முடியல 277ங்கிற ஒரு நல்ல ஒரு ஸ்கோரை பதிவு பண்ணாங்க. கண்டிப்பாக இது வின்னிங் ஸ்கோர் தான். எப்படியும் இந்தியா பவுலிங் போட்டு கண்டிப்பாக ஈஸ்டாக ஸ்ரீலங்காவை தோக்கடிச்சுடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் எதிர்பார்த்ததோடு நடந்ததோடு முக்கியமாக தொடக்கத்தில் ஸ்ரீலங்காவோட ஓப்பனர்ஸ் 2 பேருமே சேர்ந்து நல்ல ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை கொடுத்தாங்க. 2 பேருமே 90 ரன் வரையும் ஒரு அவுட் ஆகல, நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அதன் பிறகு இந்தியா ஒரு சின்ன ஒரு கம்பேக் கொடுத்துருந்தாலும் ஆனால் ஸ்ரீலங்கா விடவே இல்லைங்க. கடைசி வரை மேட்சை கொண்டு போயிருந்தாங்க. ஈஸியாக வெற்றி பெற்றுவாங்க. ஒரு கட்டத்தில் 2 ஓவரில், அது கடைசி 2 ஓவரில் 10 ரன் தேவைப்படுது. 49வது ஓவர் பார்த்தீங்கன்னா நம்மளோட அர்ஷத் கான் வந்து பவுலிங் போகிறாரு. ஃபர்ஸ்ட் பாலில் சிங்கிள் வைக்கிறாரு. அடுத்த பந்திலே பைசாக் விஜயகாந்த் அவர் அவுட் ஆகிறாரு. அதுக்கு அடுத்த பாலே வெனிஜா அவரும் அவுட் ஆகிறாரு ரன் அவுட்டில். அதுக்கு அடுத்த பால் டாட் பால். அதுக்கு அடுத்த பாலும் விக்கெட் விழுகுது. அந்த ஓவரில் 3 விக்கெட்னால இந்தியா அபார வெற்றிங்க. ஒரே ஓவரில் மேட்சை திருப்பி விட்டது ஹர்ஷத் கான். கண்டிப்பாக அந்த ஓவரில் எப்படியும் மேட்ச் முடிஞ்சிடும் அப்படின்னு எதிர்பார்த்து பவுலிங் கொடுத்தாங்க திலக் வர்மா. ஆனால் அந்த ஓவரில் இப்படி ஒரு 3 விக்கெட் விழுவோம் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. அந்த ஒரே ஓவரில் அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் மீதம் 7 பந்துகள் பாக்கி இருந்துச்சு. அந்த 7 பந்துகள் விளையாடுற அளவுக்கு பேட்ஸ்மேன் கிடையாது. இதன் காரணமாக இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றியை வந்து பதிவு பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த போட்டி நம்மளோட ஆப்கானிஸ்தானை சந்திக்க இருக்கோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த போட்டியிலையும் இந்தியா எப்படி ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறத. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த வெற்றிக்கு யார் காரணம்? இந்த வெற்றிக்கு முக்கியமாக நம்மளோட ருத்ராஜ் கேக்வாட் காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன்.